இல்லைதானே? இதெல்லாம் தாராளமாக நீங்கள் என்ன செய்யணும்டா, தமிழ்நாடு பொலிட்டிக்ஸையும் ஒரு பக்கத்துக்கு ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கும். என்னென்னா அங்கே அப்படி அப்பட்டமாக தெரியும் பொலிட்டிக்ஸ் ட்ராமாஸ்ன்றா அப்படி இருக்கும் என்றதை பார்க்குறதுக்கு நீங்கள் திராவிட அரசியலை பார்த்து கொண்டு வருவோம். இது பழைய முரசொலி தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து, இல்லாட்டி விடுதலை நாளுகள் தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்தே இப்படியான பொய்யான பிம்பங்களை கட்டமைக்கிறதுல எல்லாம் மெலுக்கில்லாடிகள் அவர்கள். அந்த லைன் நீங்களும் தெரிஞ்சு வச்சிருந்தால் அதே மாதிரியான ஒரு அரசியலை இன்றைக்கு இந்த சிங்கள தேசிய கட்சிகள் முன்னெடுக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பிழையாக விளங்கி கொண்டிருக்கிறீங்க என்பிபி அல்லது அனுரகுமார் திசாநாயக்கர் இதை செய்கிறாரு. இல்லை, இதை மஹிந்த ராஜபக்சேவும் செஞ்சவர், ரணில் விக்ரமசிங்கவும் செஞ்சவர், சந்திரிகா பண்டாரநாயக்காவும் செஞ்சவர். எல்லாரும் காலகாலமாக இவையை கட்டிப்பிடிக்கிறதுக்கு ஒரு அம்மா ரெடியாக அங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்க. சரியோ, 4 படத்தை எடுப்பினும் போடுவீங்க. முந்திப்பில்லை பேப்பர் தான் பெறும், பேப்பரில் தான் படம் பார்க்கலாம், பேப்பரில் தான் ஒரு தாய் வந்து கண்ணீர் மல்க கட்டி அணைத்தாரன்னு நியூஸ் வரும். இப்போ அப்படி இல்லை தானே, டிக்டாக்ல வரும், இன்ஸ்டாவில் வரும். விரைகிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக எல்லாரையும் போய் சென்று அடையுது. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ட்ராமா எல்லாம் ஒன்று தான். முந்தி பேப்பரில் வந்த ட்ராமா, பிறகு ஃபேஸ்புக்கில் வந்த ட்ராமா, இன்றைக்கு டிக்டாக் யூடியூப்ஸ் என்று வியாபித்து கொண்டு போகுது. இதை விட நாட்டின் அரசியல் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாத யூடியூபர்ஸ் இன்றைக்கு பெருகி போயிருக்கணும். எல்லாம் ஒன்றுமே செய்ய இயலாது. அவர்கள் எல்லாம் ஒரு வகையான புற்றுநோய், அவர்களை நீங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. ஸோ அவர்களுடைய தங்களுடைய சுய விளம்பரத்துக்காகவும் அவர்களுடைய உணவுக்காகவும் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு கீழ்த்தரமான அரசியலை இந்த தேசிய அரசியலில் ஈடுபடக்கூடிய அல்லது இனவாத அரசியலில் ஈடுபடக்கூடிய அல்லது கொள்கை ரீதியான தெளிவற்றவர்கள் இவர்களை பணம் கொடுத்து வாங்கி இவர்களுக்கூடாக சில விளம்பரங்களை செஞ்சு கொள்ளினர். அவ்வளவுதானே தவிர இது ஒரு பெரிய பிரமிப்பான விஷயமாக எனக்கு நீண்டகால அரசியல் அவதானியாக எனக்கு அப்படி ஒரு ஃபீலை தர இல்லை.